அதேபோல் கிளாம்பாக்கத்தில் அதிகமான அளவிற்கு மக்கள் வந்து செல்லுகின்ற பொழுது கிளாம்பாக்கத்திற்கென்று ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 20 கோடி ரூபாயை அளித்திருக்கின்றோம். புதிதாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அங்கு ஒரு திட்டம் செயல்படுத்துகின்ற பொழுது சென்னையில டிராபிக் வருதுன்னு சொல்லி கிளாம்பாக்கத்துல நம்ம பேருந்து நிலையத்தை மாற்றிட்டு இருக்குது. தற்போது தாம்பரம் வரை தென் மாவட்டங்களிலிருந்து வர பேருந்துகள் வந்துட்டு மீண்டும் செல்லும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல மாதவரத்திலிருந்து சில பேருந்துகள் இயக்கப்படும் சொல்லியிருக்கோம். இந்த நேரத்துல இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதா? இதுக்கு சரியான திட்டமிடல் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கு. எதை குறித்துத்தான் விமர்சனங்கள் செய்வதற்கு தயங்குகிறார்கள் சொல்லுங்கள். மாதாவரம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று ஒரு விமர்சனம் வைக்கிறீர்கள். இன்றைக்கு மாதாவரத்திலே இருந்து 135 பேருந்துகள் இன்று காலை இயக்கப்பட்டிருக்கின்றது. இயக்கினாலும் விமர்சனம், இயக்காவிட்டாலும் விமர்சனம். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் மக்கள் நலனுக்கு ஏற்ற வகையில் குறிப்பாக சென்னையிலே இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக திட்டமிட்டு எந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த திட்டங்கள் என்பது முக்கியமல்ல, அந்த திட்டங்களால் மக்களுக்கு கிடைக்கின்ற பயன்கள் என்ன என்பதை முக்கியம் என்று கருத்திலே கொண்டு இன்றைக்கு இந்த பேருந்து இயக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. போதிய அளவு முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் என்பதை கணக்கிட்டு அதற்கேற்றாற்போல் பல்வேறு வகையில் சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், காவல்துறை போதிய அளவு இந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு குறைவாக இருக்கிறது என்பதை அறிந்து உடனடியாக அதற்கு ஹோம்கார்டுகளை நியமிக்கின்ற பணி, அதேபோல் போக்குவரத்தை சீர் செய்வதற்கு காவலர்கள், அதேபோல் கிளாம்பாக்கத்தில் அதிகமான அளவிற்கு மக்கள் வந்து செல்லுகின்ற பொழுது போதிய பாதுகாப்பு வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேயே ஒரு காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த காவல் நிலையத்திற்குண்டான கட்டுமான பணிகளும் வெகு விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது. போல் பயணிகள் கூடுதலாக வருகின்ற பொழுது அவர்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நாளடைவிலே அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்க்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா வந்து அங்க கிளாம்பாக்கத்துக்கு போறதுதான் நகர்பகுதியிலிருந்து அங்க போறதுக்கான சிரமம் தான் ஏற்பட்டிருக்கு. இப்ப அங்க போறதுக்கான எல்லா வழித்தடமும் குறிப்பா கோயம்பேட்டில் இருக்கும்போது எல்லா வழித்தடமும் கோயம்பேட்டிற்கு பேருந்து இருந்தது. அது போன்று கிளாம்பாக்கத்துக்கான பேருந்து நிலையம் எந்த நிலையில் இருக்கு? அதை மின்சார ரயில் கொண்டு வரணும், அந்த இடத்துல ஒரு ஸ்டேஷன் கொண்டு வந்துறாங்க, மெட்ரோ கனெக்டிவிட்டி எழுதுறாங்க. அது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இருக்காங்க. கிளாம்பாக்கத்தை பொறுத்தளவில் கிளாம்பாக்கத்திற்கென்று ஒரு ரயில் நிலையம் அமைப்பதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் 20 கோடி ரூபாயை அளித்திருக்கின்றோம். அந்த பணிகள் தற்போது துவக்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடைய இருக்கின்றன. அதேபோல் கிளாம்பாக்கத்திற்கு ஸ்கைவாக் ஒரு நடை மேம்பாலத்திற்கு 120 கோடி ரூபாய் அளவிற்கு செலவிட திட்டமிடப்பட்டு அதற்குண்டான டெண்டரும் கோரப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் எம்டிசி சென்னை பெருநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இதுவரையில் 200க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் போக்குவரத்திற்கு உண்டான கிளாம்பாக்கத்திற்கு வந்து சென்றடைவதற்குண்டான பஸ்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் கூடுதலாக தேவைப்பட்டாலும் இயக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் காலையிலே கூட மாதாவரத்திலே பேருந்துகளை இயக்கி வைத்து பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருக்கின்றார். ஆகவே நான் ஏற்கனவே சொன்னது போல் நிச்சயமாக புதிதாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அங்கு ஒரு திட்டம் செயல்படுத்துகின்ற பொழுது இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் எழுவது இயல்பான ஒன்று. ஆனால் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் எவ்வளவு விரைவாக தீர்க்க முடியுமோ அவ்வளவு விரைவாக தீர்ப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.